புக் ரோட் மேப். இந்த புஸ்தகத்தை எப்படி படிக்கணும்? ஒரு புத்தகத்தை முழுமையா புரிந்து கொள்ள அதை சரியான முறையில படிப்பது ரொம்ப முக்கியம். இந்த புத்தகம் ஒரு சாதாரண தகவல் புத்தகம் அல்ல. இது ஒரு மாற்ற பயணத்திற்கான வழிகாட்டி. இந்த புத்தகம் 3 முக்கிய கட்டங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்டமும் உங்கள் சிந்தனை, திறன் மற்றும் செயல்முறையை மாற்றும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டம் மன விழிப்புணர்வு, மைண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த புத்தகத்தின் ஆரம்ப அத்தியாயங்கள் மனித மனத்தை பற்றி பேசுகின்றன. இந்த பகுதியில் நீங்க கற்றுக்கொள்ளப் போறது சிந்தனை சுழற்சிகள், தாட் லூப்ஸ், மனத்தடைகள், மென்டல் பிளாக்ஸ், நம்பிக்கைகள், பிலீஃப்ஸ், பழக்கங்கள், ஹேபிட்ஸ், சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். இந்த பகுதியின் நோக்கம் உங்களுடைய சிந்தனை முறையை புரிந்து கொள்ள உதவுவது. ஒரு மனிதன் தனது மனதை புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. அதனாலதான் இந்த புத்தகம் முதலில் மனதின் அடித்தளத்தை தெளிவுபடுத்துகிறது. இந்த பகுதியை படிக்கும்போது உங்க சிந்தனைகளை கவனியுங்கள், உங்க பழக்கங்களை ஆய்வு செய்யுங்கள், உங்க நம்பிக்கைகளை கேள்வி கேளுங்கள். இந்த பயிற்சிகள் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தெளிவை உருவாக்கும். இரண்டாவது கட்டம் ஏஐ மற்றும் டிஜிட்டல் சிஸ்டம்ஸ். இந்த கட்டத்துல நாம ஏஐ மற்றும் ஆட்டோமேஷன் பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த பகுதியில நீங்க கற்றுக்கொள்ள போறது ஏஐ கருவிகளை எப்படி பயன்படுத்துறது, கண்டென்ட் கிரியேஷன், ஆட்டோமேஷன், டிஜிட்டல் ஒர்க் ஃப்ளோ அமைப்பது, குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ சிஸ்டம் உருவாக்குவது. இந்த பகுதியில் நீங்கள் ஒரு முக்கியமான மாற்றத்தை உணர ஆரம்பிப்பீர்கள். ஏஐ என்பது மனிதனை மாற்றும் தொழில்நுட்பம் அல்ல. ஏஐ என்பது மனிதனின் திறனை பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு கருவி. இந்த பகுதியை படிக்கும்போது ஏஐ டூல்ஸ் பத்தி ஆராயுங்கள். உங்களை வேலைகளில ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிங்கள். டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் உருவாக்க ஆரம்பிங்கள். மூன்றாவது கட்டம் நாலேஜ் ஈகோசிஸ்டம் உருவாக்கம். இந்த புத்தகத்தின் இறுதி பகுதி ஒரு பெரிய நோக்கை விளக்குகிறது. அது உங்களுடைய அறிவை ஒரு டிஜிட்டல் ஈகோசிஸ்டமாக மாற்றுறது. இந்த பகுதியில நீங்க கற்றுக்கொள்ள போறது புக் உருவாக்குறது, நாலேஜ் ஷேரிங் சிஸ்டம்ஸ், பர்சனல் பிராண்ட் உருவாக்குவது, ஆடியன்ஸ் மற்றும் கம்யூனிட்டி உருவாக்குவது. ஒரு மனிதன் தனது அறிவை உலகுடன் பகிர ஆரம்பித்தால் அவர் ஒரு புதிய நிலைக்கு செல்ல ஆரம்பிப்பார். அவர் வெறும் தகவல் பெரும் மனிதராக இல்லாம அறிவை உருவாக்குற மனிதராக மாறுவார். இந்த புத்தகத்தை எப்படி படிக்கணும்? இந்த புத்தகத்தை படிக்கும்போது கீழ்க்கண்ட 3 விதிகளை நினைவில் கொள்ளுங்கள். 1. சிந்தித்து படியுங்கள். இந்த புத்தகம் வெறும் தகவல் அல்ல. ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும்போது உங்க வாழ்க்கையை பற்றி சிந்தியுங்கள். 2. குறிப்பெடுத்து படியுங்கள். புத்தகத்தில் வரும் முக்கிய கருத்துக்களை எழுதிக் கொள்ளுங்கள். புதிய ஐடியாஸ், முக்கிய கருத்துக்கள், செய்ய வேண்டிய செயல்கள் இவற்றை பதிவு செய்யுங்கள். 3. நடைமுறையில செயல்படுத்துங்கள். இந்த புத்தகத்தின் உண்மையான மதிப்பு அதன் கருத்துக்களை செயல்படுத்தும் போதுதான் தெரியும். புதிய பழக்கங்களை தொடங்குங்கள். ஏஐ டூல்ஸ் பயன்படுத்த ஆரம்பியுங்கள். உங்க அறிவை டிஜிட்டல் கான்டென்ட்டாக மாற்றுங்கள். இந்த புத்தகத்தின் உண்மையான நோக்கம். இந்த புத்தகம் ஒரு மனிதனை 3 நிலைகளில் மாற்ற முயற்சிக்கிறது. சிந்தனை மாற்றம், மன விழிப்புணர்வு, வேலை முறை மாற்றம், ஏஐ ஆட்டோமேஷன், வாழ்க்கை நோக்கம் மாற்றம், நாலேஜ் ஷேரிங். இந்த 3 மாற்றங்களும் சேர்ந்தால் ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியும். இந்த புத்தகத்தின் அடுத்த அத்தியாயத்துல நாம் மனித வாழ்க்கையை மிகவும் ஆழமா பாதிக்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அது மனம். மனதை புரிந்து கொள்வது இந்த பயணத்தின் முதல் படி.